ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Zeenath's வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பண்ண போகிற ரெசிபி கோட் பிரெயின் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதான் ஆட்டு மூளை வறுவல். இதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். நான் இப்போ இங்கே பவுலில் தண்ணி ஊற்றி ஒரு மூளையை அதில் போட்டுட்டு உப்பு மஞ்சளை போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட போகிறேன். 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சா போதும், அது நல்லா வெந்துடும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மூளையை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இப்போ நான் இங்கே பேனில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச ஒன்று 1 ஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ அது கூடவே நம்ம ஒரு 4 பச்சை மிளகாவையும் கீறி போட்டுருவோம். பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி அதையும் இதில் போட்டுருங்க. இப்போ இது கூடவே நம்ம உப்பையும் போட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதையும் வதக்கிடலாம். இப்போ நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது சின்னதாக ஒரு தக்காளியை கட் பண்ணி அதையும் போட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்து நம்ம வதக்கிடுவோம். இப்போ நம்ம தக்காளி வதங்கிட்டு இருக்கையிலேயே மசாலாவை போட்டுடலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன். இப்போ மசாலா கருகிடாமல் இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது மசாலா எல்லாம் நல்லா தக்காளியும் நல்லா வெந்து எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச அந்த மூளையை சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி இதில் போட்டுடலாம். ஏற்கனவே வெந்துட்டனால ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்க தேவையில்லை. இப்போ நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி பெப்பர் பவுடர் இன்னும் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த நல்லா வதக்கிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ மூளையும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஏற்கனவே வெந்துட்டனால ரொம்ப நேரம் வைக்க தேவையில்லை. ஃபைனலாக நம்ம கொத்தமல்லியை அது மேலே தூவி விட்டுலாம். அவ்வளோதான், சூப்பரான ஆட்டு மூளை வறுவல் ரெடி ஆகிடுச்சு. சாதத்துக்கெல்லாம் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபி. இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.